எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வா ஆழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம். ஆகஸ்ட் மாதம் 19/8/2026 புதன்கிழமை, தட்சிணாயனம், பராபவ ஆண்டு, ஆவணி மாதம் 2ஆம் நாள், கரிநாள், நாளை அஷ்டமி, வளர்பிறை. இந்த நாளுக்கான நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. மாலை நல்ல நேரம் 2 மணி முதல் 3 மணி வரை. காலை கௌரி நல்ல நேரம் 10:45 முதல் 11:45 வரை. மாலை நல்ல நேரம் 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரை. இன்றைய திதி சப்தமி திதி. இன்றைய யோகம் பிராமிய நாம யோகம். இன்றைய கரணம் வணிசை. இன்றைய நட்சத்திரம் காலை 10:24 வரை சுவாதி, பின்பு விசாகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்திரட்டாதி, ரேவதி. மீனராசிக்கு முழுமையான சந்திராஷ்டமம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் குரு புதன், சிம்மத்தில் கேது சூரியன், கன்னியில் சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? அதாவது எப்போதும் போல நம்ம எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு தான் இருந்துகிட்டு இருக்கோம். பயன்படுத்துறவங்க வெற்றி பெறுறாங்க. சொல்றாங்க இல்லையா, ஒரு படத்தில் சொல்லுவார் காமெடி, புரிஞ்சவன் திஸ்தா. ஜோதிடமே அதுதான். நான் இதில் தான் வளர்கிறேன், இதில் தான் நான் வாழ்கிறேன், இதில் தான் சாப்பிட்றேன். நான் எப்படி இதை நான் குறை சொல்ல முடியும்? நாளும் கோளும் நலிந்தோருக்கு மட்டும்தான் இல்லை. அவசரகதி, ஒரு உடல்நிலை ரொம்ப குன்றி போயிடுச்சு, நாள் பார்த்து ஊசி போட தேவையில்லை. ஆனா வாழ்கின்றவருக்கு நாளும் கோளும் தேவைதானே. நிறைய பேர் முற்போக்கா நிறைய எழுதுறோம், பிற்போக்கா எழுதுறோன்றதான் அது வேற விஷயம். ஒரு கவிதை சமீபத்துல படிச்சேன். வெளியிலிருந்து அம்மா தாயேன் கத்துறோம் பேச்சை கேட்க மாட்டார கடவுள், உள்ள போய் நீ மௌனமா சொல்றதை கேட்டுருமான்னு சொல்லி எழுதியிருந்தார். அவரவர் கர்ம வினையை அவரவர் அனுபவித்தாக வேண்டும். ஹரிச்சந்திரனே ஆனாலும் சரி, ராமனே ஆனாலும் சரி, அந்த என்ன பிறவியின் நோக்கமோ அதை அனுபவிச்சுதான் ஆகணும். ஏன் அப்படின்னா, வாலியை மறைந்திருந்து அம்பு போட்டு இறக்க வைக்கிறார். அதுக்கு கேட்குறாங்க கேள்வி, நீ நல்ல ஒரு மன்னன் தானே, நல்ல ஒரு மனுநீதி சக்கர சோழனோட வாரிசால வந்திருக்கீங்க, வழியில வந்தவன் தானே, எப்படி நீ கொள்ளனா? உனக்கு ஒரு பிறவி இங்க கொடுத்து அமைச்சிருக்கிறோம், அந்த பிறவியை நீ தப்பா பயன்படுத்திட்ட, அதனால உனக்கு தண்டனை உண்டு. அந்த பிறவியில என்ன தப்பா பயன்படுத்தினாரு? பிறன்மனை நோக்குதல். நீ நிறைய பேரு வந்த வேலையை விட்டுட்டு அந்த வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. பொதுவா எல்லாரையும் குறை சொல்லவே இல்லை, புரியுதுங்களா? இது ஒரு அரசர்கள் தன்மை நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கெல்லாம் கர்மா இங்க சுத்து போடும். அப்போ சுத்து போடும்போது கண்டிப்பா மாட்டிக்கிட்டு முழிப்போம். அதெல்லாம் தீர்வுக்காக தான் இந்த விஷயம் சொல்லிட்டு வரோம், புரியுதுங்களா? இந்த நாளை நாம பெருமாள் வழிபாடு மேற்கொள்ளுங்க, அவதார புருஷனோட வழிபாடு மேற்கொள்ளுங்க. அதுவே உங்களை வாழ வைக்கும். ஓகேங்களா? ராசி பலனுக்கு போலாங்களா? மென்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே, ராசி நட்சத்திரத்தின் அடிப்படையில் இன்னைக்கு சந்திரனோட பயணம்ங்கிறது ஒரு சிறப்பான இடத்துல இருக்கு. உங்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் நடக்கின்ற நாளாக இருக்கிறது. நெடுநாளைய பிரச்சனை ஒன்று முடிவுக்கு வந்துவிடும். ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க. சுவிட்டெடு கொண்டாடுன்ற கதை போய் நிற்பீங்க. அவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம்னா இந்த நாளில் இருக்கிறது. பயன்படுத்திக்கிங்க, வெற்றி பெறுங்க. ரொம்ப சிறப்பான ஒரு தன தானிய சேர்க்கைகள் உண்டு. நன்றி. ரிஷபராசிக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான விஷயங்கள் எல்லாமும் கிடைக்கும். உடல் நலம் நன்றாக இருக்கும். வெற்றி பெறுவீர்கள். இந்த வெற்றிங்கிறது எல்லா வகையிலும் கிடைக்குமா அப்படிங்கிறதுனா தானா கிடைச்சிடாது. நம்ம ஒரு வடி எடுத்து வைக்கும்போது தான் கிடைக்கும். இன்னைக்கு எடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. சந்திரன் 6இல் பயணங்கிறத விடவும் அந்த நட்சத்திரத்தின் அடிப்படையிலே இப்போ சுவாதியில் பயணம், அடுத்து விசாகத்தில் பயணம் போது பார்த்தீங்கன்னா குரு உங்களுக்கு ரொம்ப நன்மை தரக்கூடிய அமைப்பில் இருக்குது. 3ஆம் இடத்துல இருக்கு. முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும்.
முயற்சி வெற்றி பெற்றாவே நம்ம ஜெயிச்சிடும் இல்லைங்களா? இப்போ இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாள். வாழ்த்துக்கள். மிதனராசி என்பவர்களுக்கு செவ்வாயின் பயணம்ங்கிறது தாண்டி குருவின் பயணம், ராசி அதிபதி குருவோடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய இரட்டை லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நாளில் மிகப்பெரிய அற்புதமான பலன்கள் கிடைக்கும். நீங்க சின்ன சின்ன முயற்சி செய்தாலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. ரொம்ப எஃபெக்ட் போடலாம் தேவையில்லை, சாதாரணமா பண்ணும்போது நீங்க ஜெயிச்சிருங்க. அந்த அளவுக்கு ஒரு கிரேட்டஸ்டான ஒரு நாள் இந்த நாள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். கடகராசி என்பவர்களை கடகத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த நாள் சிறப்பான நாள். மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு. குருவின் தன்மையில குரு புதன் சேர்க்கைங்கிறது புகழ் தேடி வரக்கூடிய அமைப்பு. நீங்க தேடி போத்தல, உங்களை தேடி வரும். புரியுதுங்களா? மகுடமும் மாலையும் உங்கள் கழுத்துக்கு. வெற்றி பெறுவீர்கள். எந்த வயசுனராக இருந்தாலும் சரி, கல்வி படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, தொழில் சார்ந்த இதில் இருக்குங்களான்னு சொல்லி அற்புதமான ஒரு வெற்றி கழிப்பு உங்களுக்கு கிடைக்க பெறுகிறது. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான நாள். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். வாழ்த்துக்கள். சிம்மராசி என்பவர்களுக்கு இதனால் பார்த்தீங்கன்னா சூரியன் கேதுவின் தன்மைங்கிறது லாபத்தை அள்ளித்தரக்கூடிய அமைப்பு. ராகுவின் பயணமாக இருந்தாலும் சரி, ராகுவின் பார்வையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எல்லாமும் கிடைக்கும். அற்புதமான ஒரு நாள் இந்த நாள். கன்னிராசி என்பவர்களுக்கு இதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்புங்க. கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். வெற்றிகள் பெறுவீர்கள். மகிழ்ச்சியா இருப்பீங்க. எது நடந்தாலும் இன்னைக்கு இருக்கிற கிரக நிலவரம் உங்களுக்கு மகிழ்ச்சி கடல் தள்ளும். 2 சந்திரனுங்கிறது ரொம்ப சிறப்பு தானே. ஏன்னா அது 11 கோடி அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறது. லாபங்களை தேடி தரக்கூடிய அமைப்பு. நீங்க சொல்ற சொல் பணமாயிடும். நீங்க சொல்லும் சொல் வெல்லும் சொல்லாக மாறும், பணமாக மாறும், புகழாக மாறும். எல்லாமே எனக்கு அற்புதமான நாளாக இருக்குது. வாழ்த்துக்கள். துலாம் ராசி என்பது சந்திரனின் பயணம் மனக்கலக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சுகமான அமைப்புகள் இருந்தாலும் அனுபவிக்க முடியாது. பயணங்கள்ல கவனமா இருங்க. ஹெல்மெட் எல்லாம் பயணம் பண்ணாதீங்க. எப்போதுமே புரிய விஷயம் தந்தீங்க. அதே மாதிரி நீங்க வெளியில செல்லும் பொழுது உங்களுக்கு தேவையான விஷயங்களை கையோடு எடுத்து சொல்லுங்க. அதெல்லாம் கரெக்டா பார்த்துட்டு போங்க. ஏன்னா கடைசி நேரத்துக்கு மாறுபடுவர்கள் யாருன்னா துலாம் ராசிக்காரர்களாக தான் இருக்காங்க. மறந்துடுறது, அந்த நேரத்தை ஞாபகம் வர்றது, பதட்டப்படுறது எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு விலகி வருவதற்கு பாருங்க. நேர்மையான முறையில நேர்மையான விஷயம் செய்யுங்க. சந்திரனின் பயணம் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலனை தர காத்திருக்கிறது. இந்த நாள்ல சுகம் கொடுக்கின்ற அமைப்பு உண்டு, வெற்றி கொடுக்கின்ற அமைப்பு இருக்குது. இந்த நாள் வந்து ஒரு அற்புதமான நாள். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விருச்சிக ராசி என்பவர்களே, விருச்சிகத்தை பொறுத்த மட்டும் குருவின் பார்வைங்கிறது மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனா வாக்குறுதி கொடுத்துட்டு மாட்டிப்பீங்க. இதான் பிரச்சனை. எந்த வயசுல இருந்தாலும் சரிதான். பிள்ளைகள்லாம் நான் இதை பண்ணுவேன்னு சொல்லாங்க, பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி வளர்ந்த பிள்ளைங்க வேலைக்கு போறதுன்றது தடுத்தது நிறுத்திக்கிட்டே இருக்காங்க. அந்த அளவுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு ஒரு மகிழ்ச்சி எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புலாம் இந்த குருவின் பயணத்தை முடிவு செய்யும். குரு இவர்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி தருகின்ற நாள் இந்த நாள். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தனுசு ராசி அன்பர்கள், தனுசுவை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த நாள் வந்து சிறப்பான நாள். கவனமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க, எதையும் ஈஸியா எடுத்துக்காதீங்க. இதுதான் என் முடிவு என்ற முடிவில் கரெக்டாக இருங்கள். இந்த நாள்ல வந்து வாக்குறுதி கொடுத்துக்கிட்டு கவலைப்பட வேண்டியதா இருக்கும். கவனமா இருங்க. மகர ராசி அன்பர்களுக்கு இதனால வந்து ரொம்ப சிறப்பான மறதி ஏற்படுகின்ற அமைப்பு உண்டு. கைப்பொருள் தவறும். அதனால பயணங்கள்ல கரெக்டா இருங்க. மாதம் பிறந்து ஒரு நாள் ஆகுறது. உங்கள் குலதெய்வமோ அல்லது பிள்ளையார், அதாவது மகரத்தை பொறுத்தவரை பிள்ளையார் வழிபாடுங்கிறது சிறப்பை தரும். பெண் தெய்வ வழிபாடு, கங்கை தெய்வ வழிபாடுங்கிறது ஒரு அற்புத பலன் தரும். கங்கைகிட்ட போய் டெய்லி அட்ரஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையை உயர்ந்துடும். புரியுது? கங்கை எல்லை தெய்வம், பாம்பு தலைமையில் இருக்க தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க. இந்த நாள் உங்களுக்கு அற்புதமான பலனை தரும். வாழ்த்துக்கள். கும்பராசி என்பவர்களுக்கு இதனால வந்து ரொம்ப மகிழ்ச்சியான நாள். இன்பங்கள் கூடுகின்ற அமைப்பு. ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் நடந்து முடிஞ்சிடும். இதெல்லாம் ரொம்ப நடக்காத நம்ம வாழ்க்கையில் நினைச்ச விஷயம்லாம் கிடைக்கும். பலன்கள் அதிகமா இருக்கும். கடன்கள் தீர்கின்ற அமைப்பு, வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, புதிய வீடு கட்டுகின்ற முயற்சியில் இறங்கிடுவீங்க. யாருக்கோ ஒருத்தருக்கு வீடு கட்டுவீங்க. நல்ல ஒரு மகிழ்ச்சியான அமைப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. அதனால இந்த நாளை நல்லா பயன்படுத்திக் கொள்ளுங்க. வாழ்த்துக்கள். மீனராசி என்பவர்களுக்கு இதனால வந்து ரொம்ப அற்புதமான நாள். என்ன அற்புதமான நாள்? ஏங்க சந்திராஷ்டமோடு அற்புதமான நாள். அது மட்டும் தாங்க பிரச்சனை. மீதி எல்லாமே நல்லா தானே இருக்கு. எல்லா கிரகமும் கரெக்டா தானே இருக்கு. பயம் தேவையில்லை. 12 ராகு, ராசிக்குள் சனி,
முயற்சி சார்ந்த செவ்வாய், 5ல் குரு, ஒரு அற்புதமான ஏற்றத்தை தருகின்ற அமைப்பு. அதுவும் சந்திரன் நமக்கு இன்னைக்கு யாரோட பயணத்தை பண்றாரு நட்சத்திரம்னா குருவோட நட்சத்திரம், நம்ம ராசி அதிபதி நட்சத்திரம் பயணம் பண்றாரு. அப்பக்கு நல்ல ஒரு விஷயம் கிடைக்கும். இல்லை டென்ஷன் ஆகாம இருந்தா போதும், மீது எல்லாமே உங்களுக்கு ஃபேவரட்டா தான் இருக்கு. இதனால ஒரு அற்புதமான நாள். பிடிவாதத்தை தவிருங்கள். எடுத்துக்கொண்ட முயற்சியில் வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உங்களுக்கு இருக்கிறது. அந்த நாளை சிறப்பாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வந்து சேர்க்கின்றது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையம்.